தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளுக்கு நாள் உக்கிரம் காட்டும் கோடை வெப்பம். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக தூத்துக்குடி மற்றும் மதுரையில் 102 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கொட்டி தீர்த்த மழை. வெயில் வாட்டி வதைத்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. பகலில் வெயில் வாட்டி எடுத்த நிலையில் மாலை வேளையில் மிதமான மழை. திருவண்ணாமலை நகர் பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் வெள்ளம் போல் மழைநீர் பெருக்கெடுத்ததால் பொதுமக்கள் அவதி. சென்னை ஈசிஆர் சாலையில் திடீரென புழுதியை கிளப்பியபடி வீசிய சூறை காற்று. தனியார் விளம்பர பேனர் சாலை முன் கிழிந்து தொங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஒரே நாளில் 4 துறைகள் சார்ந்த பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு கண்டிப்புடன் உத்தரவு. மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 விதமான அறிக்கைகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. அனைவருக்கும் பயனளிக்கும் ஒருங்கிணைந்த மற்றும் செம்மையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட அறிக்கைகள் என தகவல். மாநிலங்களவை MP தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று பரிசீலனை. திமுக, அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோர் போட்டியின்றி தேர்வாகிறார்கள். சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. சேவை இல்ல காவலாளி மேத்யூவை கைது செய்து விசாரிக்கும் காவல்துறை. தாம்பரம் அருகே அரசு சேவை இல்லத்தில் மாணவர்களை பார்க்க வந்த பெற்றோர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு. மாதர் சங்கத்தினர் முற்றுகையிட்டதால் போலீஸ் குவிப்பு. தாம்பரம் அருகே அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். கைதான காவலாளியை 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு. பெண்களுக்கான அனைத்து அரசு இல்லங்களிலும் பெண் பாதுகாவலர்களை மட்டுமே நியமிக்க அரசு முடிவு. தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் எதிரொலியாக அமைச்சர் கீதா ஜீவன் உத்தரவு. அரசு சேவை இல்லத்திலேயே மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்டுள்ள காவலாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரை காலணியால் தாக்கிய அதிகாரியால் பரபரப்பு. உதவி மேலாளர் மாரிமுத்துவை சஸ்பெண்ட் செய்து மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குனர் உத்தரவு. மதுரையில் ஓட்டுநரை காலணியால் தாக்கிய விவகாரம். மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்ட உதவி மேலாளர். நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வசம் மன்னிப்பு.
சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அழைத்துச் செல்லும் ஆக்சியம் 4 திட்டம். அமெரிக்காவின் புளோரிடாவில் நிலவும் அசாதாரண வானிலை சூழலால் நாளைக்கு திட்டம் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இன்றி குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். லாஸ் ஏஞ்சல்ஸில் 3வது நாளாக வன்முறை, கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வலுக்கும் போராட்டம். 700 கடற்படை வீரர்களை பாதுகாப்பு பணிக்கு அனுப்பி வைத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். டிஎன்பிஎல் தொடரின் லீக் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபார வெற்றி. நெல்லை அணியை 41 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சேலம் மற்றும் திருச்சி அணிகள் பலப்பரீட்சை. கோவையில் இரவு 7:15 மணிக்கு போட்டி தொடங்கும். முன்னாள் இந்திய கேப்டன் தோனி உள்ளிட்ட 7 பேரை ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சேர்த்து ஐசிசி கௌரவிப்பு. ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சேரும் 11வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் தோனி. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முன்கூட்டியே கூடுதல் பேருந்துகளை நிறுத்தி வைக்க முடிவு. நள்ளிரவில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் பயணிகள் வரும் நிலையில் ஏற்பாடு. சென்னை கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளை தனியார் ஆலைக்கு சொந்தமான பேருந்தில் ஏறுமாறு அழைத்த ஓட்டுநர் போலீசாரை கண்டதும் மதுபோதையில் பேருந்தை தாறுமாறாக ஓட்டிச் சென்றதால் பரபரப்பு. 5 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று பிடித்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார். காஞ்சிபுரம் அருகே அரசு பள்ளிக்குள் உடும்பு புகுந்ததால் பரபரப்பு. வலையில் இருந்து தப்பி மீண்டும் வகுப்பறைக்குள் நுழைந்ததால் அலறி அடித்து ஓடிய குழந்தைகள். திருவண்ணாமலை கோயில் பிரகாரத்தில் அசைவ உணவு சாப்பிட்ட தம்பதியால் பரபரப்பு. பக்தர்கள் புகார் அளித்த நிலையில் 2 பேரையும் பிடித்து போலீசார் விசாரணை. கரூர் பேருந்து நிலையம் அருகே போதையில் பெண்ணிடம் சில்மிஷம் செய்த நபருக்கு தர்ம அடி. மதுபோதையில் ஆட்டோவை இயக்கிய ஓட்டுநரால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொலை. மூதாட்டியின் உறவினர்கள் ஊர் பொதுமக்களிடம் நாமக்கல் எஸ்பி விசாரணை. நாமக்கல்லில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படை அமைப்பு. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தொடரும் தோட்டத்து வீட்டு கொலைகளை தடுக்க திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? நாமக்கல் மூதாட்டி கொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மதுரை முருக பக்தர்கள் மாநாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கோரிய வழக்கு. காவல்துறையின் கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்க வேண்டும் என்று மனுதாரருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பூஜைகள் நடத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தல்.
கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் சிங்கப்பூர் சரக்கு கப்பலில் தீ விபத்து. கப்பலில் சிக்கிய 22 பணியாளர்களில் 18 பேர் மீட்கப்பட்டதாகவும் 4 பேர் மாயம் எனவும் தகவல். நடுக்கடலில் தீப்பிடித்த கப்பலில் நள்ளிரவிலும் மீட்பு பணியில் ஈடுபட்ட கடலோர காவல் படை. தனுஷ்கோடி கடற்கரையில் மூட்டை மூட்டையாக கரை ஒதுங்கிய பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள். கேரளாவில் விபத்திற்குள்ளான கப்பலில் இருந்த பொருட்களா என விசாரணை. தியேட்டர்களில் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய திரைப்படங்களுக்கு முதல் 4 நாட்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிரடி. டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 50,000 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் ஏற்பாடு. தன்னை கடவுளாக நினைக்கும் தொண்டர்கள் தான் தனக்கு வழிகாட்டிகள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் உருக்கம். தொண்டர்களின் முன்னேற்றத்திற்காக எதையும் செய்வேன் என்றும் உறுதி. சென்னை அபிராமபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி ஆலோசனை. விரைவில் நல்ல செய்தி வரும் என விளக்கம். தமிழகத்தில் கடந்த ஆண்டு குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை 56% வரை அதிகரிப்பு. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் IRS அதிகாரி. விருப்ப ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜ் தாவேகாவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமனம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் உள்ளிட்ட 12 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கல். விசாரணையை ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். சென்னையில் நடந்த AR ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவருக்கு இழப்பீடு. 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியும் நிகழ்ச்சியை பார்க்க இயலாத நிலையில் 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவு. பெங்களூரு கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தங்கள் மீது பதிவான FIR-ஐ ரத்து செய்ய வேண்டும். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் RCB நிர்வாகம் மனு. காவல் உதவி ஆய்வாளர் தேர்வை ஒத்திவைத்து சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தகவல். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. நீதிமன்ற வளாகம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. 2.5 மணி நேரம் நடந்த சோதனையில் புரளி என தகவல். இறக்குமதி வரி குறைப்பால் குறைந்தது சமையல் எண்ணெய் விலை. சில்லறை விற்பனையில் சமையல் எண்ணெய் விலை 56% குறைந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் செயல் அலுவலரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். கோவில் நிலத்தில் வாகனம் நிறுத்தும் இடங்களை தனியாருக்கு ஒப்பந்தம் விட்டதாக குற்றம் சாட்டி குவிந்ததால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் வடக்கு செல்லப்பம்பாளையத்தில் பூட்டிய வீட்டுக்குள் அழுகிய நிலையில் பிணமாக கிடந்த கணவன் மனைவி. தொழில் நஷ்டத்தால் விரக்தியில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் உயிரிழப்பு குறித்து போலீசார் விசாரணை. சென்னை பெரம்பூரில் ஹோட்டலின் ஷட்டர் விழுந்து இளைஞர் உயிரிழப்பு. மதுபோதையில் ஷட்டரை திறக்க முயன்ற போது விழுந்ததில் நிகழ்விடத்திலேயே பலி. சென்னை கோவிலம்பாக்கத்தில் அடுத்தடுத்து 3 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. 12 வயது சிறுவன் காயமடைந்த நிலையில் மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு.
நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிந்தி எழுத்துக்களை அளித்த வழக்கு. திமுக நிர்வாகி உள்ளிட்ட 7 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அபராதம் செலுத்தி விடுதலை. சுங்க கட்டண விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. மதுரை எலியார்பட்டி சுங்கச்சாவடியில் மீண்டும் சுங்க கட்டணம் வசூல். திருவண்ணாமலை கோயில் தாமரை குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 16 வயது சிறுமியை மிரட்டி பலாத்காரம். தேமுதிக நிர்வாகியை போக்சோ வழக்கில் கைது செய்து மகளிர் போலீசார் விசாரணை.